சிவமங்கலம் ராஜமாயை. குமரா, இந்த சகத்து மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்கின்ற மாயை, இந்த ராஜ மாயை பார். இந்த சகம், இந்த சகத்து ஓட்டம், இந்த வாழ்வியல் பெரும் பயணங்கள், நிலைகள், இதெல்லாம் சராசரி மனிதனுக்கு திணிக்கப்பட்டதாக இருக்கிறது குமார. ஆனால் எந்த மனமும் மனிதனும் அவன் தன் இயல்பான ராஜ மாயையில் நிலை பெற்றிருக்கிறான். மறந்து விடாதே குமரா. இந்த சகத்தினுடைய பெரு ஓட்டம் ராஜ மாயையை நோக்கினதாக இருக்கிறது. ஒரு ராஜ ரீகத்தை நோக்கினதாக இருக்கிறது. அது அவர்களுக்கும் புரியாது. தன் இயல் நிலையிலிருந்து ஒரு மேலான நிலையை நோக்கின இந்த பெரும் பிரயத்தனத்தில் இங்கு இருக்கிறது இந்த மனித வர்க்கம். அதற்கு காரணமும் இருக்கிறது. இங்கு எந்த ஜீவனும் ஒரு பொருளினால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் எதற்கும் ராஜாவாக இருக்கிறது. அதன் துளிகள் இவைகளெல்லாம் என்கின்ற பெயரால் இங்கு இயல்பாகவே ராஜமாயை எவரையும் தொற்றுவிடுகிறது பார். குமரா, இங்கு படைக்கப்பட்ட மனிதன் எல்லாமே மன்னன் தான். மண்ணில் மண் தந்த மனிதர்கள் எல்லாமே மன்னன் தான். மறந்து விடாதே. சத்தியம் சொல்கிறேன். மன்னன் தான் மனிதனெல்லாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கான மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த எறும்பு முதல் யானை வரை இந்த உணவுச் சங்கிலியில் இந்த விலங்கிடப்பட்டு பூட்டப்பட்டிருக்கின்ற அந்த ஜீவ வர்க்கங்கள் எல்லாமே அதாவது தன் கடமையை, தன் இறைக்கான கடமையை பரிபூர்ணமாக செய்கிறது. அதன் பெயரால் வாழ்கிறது. இந்த மனிதன் மட்டும் அவ்வாறு இல்லை. மறந்து விடாதே குமாரா. இவன் வேறு. இவனுக்கு இங்கு இருந்தபடி எல்லாம் கிடைக்கும். இந்த எறும்பு முதல் யானை வரை பிறந்து சலித்ததனால் கிட்டியிருக்கும் மகோன்னதமான வாழ்வாக இருக்கிறது இந்த மனித வாழ்வு. ஆமாம், இங்கே நீங்கள் அந்த நிலையை உணர்வதில்லையே தவிர, ஆனால் நீங்கள் எல்லாம் மன்னன் தான். ஆனால் இந்த களத்தில் இந்த ராஜ மாயையர்கள் தன்னுடைய ராஜரீகத்தை அந்த குறுக்கு அறிவினால் நிலைநிறுத்தி இந்த சாமானியமானவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியினால் அவர்களையும் அவர் அறியாத அவர்களை அந்த சூழலியல் ஓட்டத்தில் ஓடவிட்டு இவர்களை பின்னிருந்து இயக்கி கொண்டிருக்கிறது ஒரு ராஜ மாயையர்கள் கூட்டம். மறந்து விடாதே குமார். அவர்களிடத்திலிருந்து சகத்தை விடுவிக்கவே முடியாது பார். அவனுக்கு ராஜரீகம் பிடிக்கும், இவனுக்கு அடிமைத்தனம் பிடிக்கும். அவ்வளோதான். அது வேறொன்றும் இல்லை குமாரா. அங்கே மூலம் இந்த தேனியை எடுத்துக்கொள்ளேன். ஒரு ராணி தேனி, சில ஆண் தேனீக்கள், எண்ணிலடங்கா மலட்டு தேனீக்கள். ஆமாம், அப்படிதான் இருக்கு. இவைகளுக்கு வேலைக்கார தேனீகள். இவைகளுக்கு ஒரு சிறப்பு அறிவு கிடையாது. தேன் சேகரிக்கும், அந்த கூட்டை காக்கும். இந்த ராணி தேனியை இயல்பாகவே சுற்றி இருக்கும். அங்கே மந்திரித்து விட்ட மாதிரி இங்கு ராணி தேனி அமைகிறதோ அங்கே போய் அமைந்துக்கும். அதுக்கு மேலே அதுக்கு சிந்திக்க தெரியாது. மலட்டு தேனீக்களாய் வேலைக்கார தேனீக்களாய் இருக்கிறது குமாரா. அது இந்த களத்தில் நடக்கிறதுப்பா. எங்கேயோ ஒரு மூலத்தில் ஒரு அதிகார மையம், அதனிடத்தில் நேரடியாக பரிபூர்ணமாக கட்டுப்பட்ட சில பெருந்தலைகள், பின்பு அங்கு 2-3 படித்தரங்கள், பின்பு எல்லாமே
இங்கு சாதாரண வர்க்க மனிதர்களாக தான் இருக்காங்க. அவர்களிடத்திலிருந்து ஒரு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு இயல்பான வாழ்வு பிடுங்கப்பட்டிருக்கிறது. இது சத்தியம். இங்கு அளவின் பெயரால் வளமும் வளத்தின் பெயரால் பொது நலமும் தீர்மானிக்கப்படுகிறது. அவ்வளோதான். அளவுதான் மூலம். வளம்தான் இங்கே யதார்த்தமான காட்சி. பொது நலம்தான் இங்கே யாருக்கும் விளைவதாக இருக்கணும். அளவு தானே. அப்படி ஒரு அளவு இருக்கிறதா பார்க்குமா? இல்லை. அதெல்லாம் எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது. எப்படியோ அதெல்லாம் லாவகமாக இங்கு சில அவர்களுக்கு ஏற்றபடி சில செயல் திருத்தங்களை செய்து வைத்திருக்கின்றனர். அவ்வளோதான். ஆனால் நிஜமான ராஜ வாழ்வுங்கிறது வேற குமரா. ஒரு ராஜன் தன் பரிபாலனத்திற்கு உட்பட்ட தேசத்தில் எந்த ஜீவன்களுடைய நேரடி நன்மை தீமைகளுக்கு காரணமானவனாய் கர்த்தாவாய் இருக்கிறான். அதாவது அந்த தேசத்தில் உணவில்லாமல் ஒரு நாய் மாண்டாலும் அது அந்த பாவம் ராஜனை போய் சேர்க்கிறது. அதுவரையும் சிந்தித்து வாழ்ந்தவர்கள் இருந்திருக்காங்க. தேசத்தில் கேட்பாரற்று ஒரு நாய் உணவில்லாது விழுந்து போனாலும் அதை காக்கும் பொறுப்பு தலைவனுக்கு உண்டு, அரசனுக்கு உண்டு. அவ்வளோதான். அந்த அரசன்றவனே ஒரு ரசரூபன் இல்லை, ரசர்களை ஆளும் அரசன், ரசர்களை ஆளும் நிரசன். ரசமற்றவன் அற்றது உற்றது அறுத்து நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கத்தில் விட்டிருப்பான். அவனுக்கு அற்றவனும் இல்லை உற்றவனும் இல்லை, நற்றவத்து நடுவமர் நாயகமாக இருக்கிறான் பார். அதான் அவனோட நிலை. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு நியாயத்தின் பெயரால் விட்டிருப்பவன். அவ்வளோதான். இங்கு சில தர்மங்களை உணர்ந்திருப்பான். குமர இங்கு பிறழல் பயணத்தில் கால்கள் பிறழல் பிழை தோன்றுகிறது. கையில் வைத்திருப்பது தவறவிடல் தவறு தோன்றுகிறது. இந்த சித்தத்தால் குறித்து செய்யும் குற்றத்திற்கு தண்டனை வேறு, தவறுக்கு கண்டனம். பிழை அது கண்டனத்திற்கு கூட உட்படுவதில்லை, வெறும் காணுதலுக்கு தான் உட்படுது. இப்படி எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பிழை இருக்குது, தவறு இருக்குது. இவைகளெல்லாம் சீர்திருத்திக்கணும். குற்றம் மட்டும் குறித்து செய்யப்படுகிறது, அதற்கு அது தண்டனை அளிக்கப்படுகிறது. ராஜனால் நிறைய இருக்கிறது குமரா. இதெல்லாம் களி தோஷமும் வேறு இருக்கிறது குமரா. இதுவரைக்கும் நம் முன்னவர்கள் செய்த எல்லா பழங்குப்பைகளும் இங்கே மண்டி கிடக்கின்றன பாரு குமரா. ஒரு மெய் அறிவின் பக்கங்களை திறந்து விட்டு இந்த சகத்தை பாரு. மனிதன் தான் இங்கே செல்வம், வேற என்ன இருக்கு? அவனுடைய தகவமைப்பு தான், இயற்கை தகவமைப்பு தான். அவனுக்கு நேரடியாக பயன்பட போகிறது, அவன் உடல் வளர்க்க பயன்பட போவது வெறும் உணவு மட்டும்தான். அவ்வளோதான். வேற என்ன இருக்குது அவனுக்கு இங்கே தேவை? வேறு ஒன்றும் கிடையாது. சத்தியம் சொல்கிறேன். அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த உலகம் வெப்பமடைதலுங்கிற பேரால் இந்த அண்ட பேரண்டம் சூடடைந்திருக்கு. நம்ம இயல்பாக அவர்கள் அவரவர்கள் வந்ததற்கான தடயத்தை 1-2 மரம் நட்டுட்டா குறைந்தபட்சம் சரி செய்தரலாம். இதெல்லாம் சாதாரணமான விஷயம். நம்மளுடைய சக ஜீவன்கள் உணவில் நஞ்சு கலந்துருக்கு. நஞ்சில்லா உணவு இன்றைக்கு கனவாக போயிடுச்சு. ஆமாம், அப்படியே மனிதன் தன் மண்ணின் மரபணு பலத்தினால் இதுவரைக்கும் கடந்து வந்தான். அதெல்லாம் அது நம்ம கிட்டத்தட்ட நம்ம தலைமுறையோடு அது முடிந்ததுன்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு அங்கே முழுக்க வேதியியல் மருந்துகளால் தான் குழந்தைகள் வழி நடத்தப்படும். இப்போவே கிட்டத்தட்ட இதெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்கு? ஆனால் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு தயாராக இல்லை குமரா. சிந்தித்து பாரு. அடிப்படையில் ஒரு உணவு தேவை, உடை வேணும், உறைவிடம் வேணும், இங்கே உலகு வேணும், ஒரு குறைந்தபட்ச சுகாதாரம் தீர்மானிக்கப்படணும். இங்கே பஞ்சபூதங்களும் கெட்டுவிட்டன. இங்கே வெற்றிடமும் ஆகாசத்திலும் விண்வெளி குப்பைகள், இங்கே குருதியில் நுண்ணெகிழி குப்பைகள், மண்ணில் கடல் அடியில் இங்கே எங்கும் குப்பைகள். இதெல்லாம் தெரியல பார்க்குமா. என் வீடு
இந்த உலகம். இங்கே இருக்கிறதெல்லாம் சக உதரங்கள், சகோதரங்கள்னு என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க. சக உதரங்கள், என்னுடைய உதரங்கள், அவ்வளோதான். என் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அதெல்லாம் மாற்றி பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே களத்தில் இருக்கிற ஒரு யதார்த்தமான விதி என்னென்னா, ஒரு முகம், தனி குணம், தனி சொல், தனி நோக்கம், தனி செயல் அப்படின்னு ஒரு தனித்துவத்தை கொடுத்துருக்கு. எல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் ஒரு தோப்புக்குள்ளே தான் இருக்குது. அந்த விதிக்கு உட்பட்டு தான் அந்த மரம் அந்த தோப்பில் நின்று இருக்க வேண்டும். இந்த தனி மனிதனும் அப்படித்தான். இதெல்லாம் உணர்த்துபவர் யார்? உணர்பவர் யார்? உணர்ந்து அந்த களத்தில் அதை கடைபிடிப்பவர் யார்? இங்கே நிறைய பேதங்கள் இருக்குது குமரா. இந்த அடித்தட்டு மக்கள் தன்னுடைய இருப்பை இந்த அண்டமண்டலம் இருக்கும் வரை உணரப்போவதில்லை. மறந்து விடாதே குமரா. இங்கே யோகிகளும் தீர்க்கதரிசிகளும் நல்லவர்களும் சத்தியர்களும் சாருவாதர்களும் இந்த சகம் நல்லா இருக்கணும்னு நினைத்தவர்களும் அவங்க எல்லாமே வந்துட்டு போயிட்டாங்க. இங்கே எவருடைய கடமையையும் செய்ய விடவில்லை இந்த புவி. இந்த புவிக்கு தேவை சத்தியம் இல்லை அசத்தியம். இந்த புவிக்கு தேவை தர்மம் இல்லை அதர்மம். அவ்வளோதான். இங்கு சிலர் அங்கே ஒரு எல்லையில்லாத வாழ்வதற்காக இந்த உலகத்தையே, இந்த உலகத்து மனிதர்களையே தன்னுடைய நடைமுறை வாழ்விலேயே சர்ச்சையாக்கி அந்த குறைந்தபட்ச தண்ணீரில் இல்லாமல் மறுவேளைக்கு உணவே உத்தரவாதம் இல்லைங்கும் போது அவனால் பெருசாக சிந்திக்க முடியல, செயல்பட முடியல. அதனால் அவர்களுக்கு சில முகவர்கள் தேவைப்படுறாங்க. இவர்களை வாழ வைக்கிறதுக்கு அவர்கள் ஓலை குடிசையில் முடங்கி கிடக்கும் ஒரு அங்கே நம்மளுடைய சகோதரத்திற்காக அங்கே 70 மாடியில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பார். குளிரூட்டப்பட்ட அறைகள். அதானே உண்மை. அப்படி தானே இருக்கு. பசிக்கிறவன் புசிக்கிறான், தாகம் எடுத்தவன் தண்ணி குடிக்கிறான், தூக்கம் வர்றவன் தூங்குறான், பேச நினைக்கிறவன் பேசுகிறான், தேவை உடையவன் போய் அதற்காக நிற்கிறான். பாருங்க, இதான் அந்த உலகத்தினுடைய சாபம். இது அவர்களுக்கெல்லாம் புரியாது. உன் தலை ஒரு தலை, அது அங்கே ஒரு வலிமை விட்டு இருக்கின்ற மேடை. அதனால் சிரத்தையும் பேர் வச்சான். சிரத்தை உடையவன் தான் சிரத்தை அடைய முடியும். தலையாய கடமை ஒன்று இருக்குது. அது தலையை ஆயிறது தான். அது தெரிஞ்சால் தான் தெரியும். தலை உடையவன் தலைவன், வலிமையான தலை உடையவன் தலைவன். அதுக்கு இங்கே ஒரு அங்கீகாரம் தேவை கிடையாது, அங்கே ஒரு கிரீடம் தேவை கிடையாது. அங்கே அவனுடைய இயல்பான கடமையை சித்தத்தால் கணலால் சொல்லால் செயலால் செய்துட்டு அவன் பயணித்து கொண்டிருக்க வேண்டியது. இவ்வளோதான். இங்கே வேறு என்ன இருக்குது? இருட்டடிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது குமாரா. உன்னுடைய உரிமையும் தெரியாது, உன் கடமையும் தெரியாது. உனக்கு ஒரு தனி இலக்கு இல்லாது முடக்கும் தேசம் இந்த அண்டமண்டலம். மறந்து விடாதே குமாரா. ஆமாம், அது இதெல்லாம் சரி செய்திட முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு பெரும் திட்டத்தில் இருக்கிறது. ஆமாம், ஏன்னா நம்ம புரிஞ்சதை, நம்ம அறிந்ததை புரிஞ்சிக்க முடியல, நம்ம புரிஞ்சதை புரிய வைக்க முடியல. இந்த களத்தில் இருக்கிற அடிப்படை பிரச்சனை இதுவாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் சொல்ல வர்றது என்னென்னா, ஆனால் உண்மையான ராஜன் என்பவன் சாரா எதையும் சாராதவன். ராசா சாரா யாரையும் சார மாட்டான். அரசன் நிரசன், தனக்கு பகையாக இருப்பான். அதெல்லாம் கடந்த தேசம் நம் தேசம். ஆமாம், அது தன் உடல் தவறு செய்தாலும் கரம் மறுத்து பொற்கை பாண்டியன் என பெயர் வைத்தான் வரலாற்று நாயகன். ஆமாம், அங்கு தேர்காலில் இட்டு கொண்டான் தன் நன்மகவை. மனநீதி. இதெல்லாம் நம்ம களம் கண்ட தலையாயவர்கள் அப்படிலாம் வாழ்ந்த தேசம்தான் அது. அந்த காலம் கிடக்கும் வர அந்த தரம் கெட்டுக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த கழுதை தேஞ்சு கட்டெரும்பாய் இன்றைக்கி கட்டெரும்பு தேஞ்சு கடுகாக போச்சு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பிறந்து வளரும் பொழுது பாருங்க குமரா, எவ்வளோ இருந்தது. அப்படியே வளர வளர அன்று இருந்த நிலைப்பாடு என்ன, இன்று இருந்த நிலைப்பாடு என்ன, அப்படியே அதுதான் நம்மளுடைய வாழ்வியல். தனி மனித மன மாண்பு கெடுக்கிறது தான் இந்த கூத்துப்பட்டறைகள், கேளிக்கை மேடைகள். இன்றைக்கி விதவிதமான வண்ணத்திரைகளாக, அலைபேசியாக தொலைபேசியாக இங்கே வைத்து எந்த தணிக்கையும் இல்லாத
களத்தில் வைத்தனர். ஆம் குமரா, அந்த தனி மனித பொறுப்புணர்ச்சி, தனி மனித பொறுப்புணர்வு, தனி மனித சமூக கடன் இதெல்லாம் தகர்த்துட்டாங்க. குமரா, இது பயநெறி உடைய நீதிமுகம். நீதிமுகத்தின் பெயரால் ஒரு பயநெறி, அவ்வளோதான். அங்கே நீதிமுகத்தை நோக்கியபடி பயநெறி, நீதிக்கு அஞ்சு வாழ்கிறது. இந்த நீதி தான் நமக்குள்ள மனசாட்சியாக இருக்குது. அதை நீதி முகத்தை கருதிக்கிட்டே பயணிக்கிறது. ஆமாம், ஏன்னா அடி எடுத்து வைக்கும் இடத்துல ஒரு எறும்பு இருக்கிறது. அதை காக்கும் பொறுப்பு நமக்கு இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளையும் இந்த சகத்தினுடைய நலனை வேண்டி பயணிக்கிறது. இது இந்த சகத்திற்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதெல்லாம் மரபணுவில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். மகோன்னதமான மன்னனின் தன் இயல்புகள். உன்னுடைய பொறுப்புணர்ந்து நீ செயல்படுறது, அவ்வளோதான். இறுதி வரைக்கும் அவ்வளோதான். அந்த வாழ்வு இன்றைக்கி களத்துக்கு எல்லாம் போக வாழ்வாக போயிடுச்சு. பெரிய நிலைப்பாடு வாழ்வாக போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் இந்த கொண்டாடத்தக்கவர்கள்னு சிலர் அந்த ஸ்தானத்தை அடைஞ்சு அங்கே அமர்ந்துக்கிட்டு இந்த உலகத்தெல்லாம் திசை திருப்பிட்டு ஒன்றுமே கிடையாது. ஆதாய அரிதாரிகள், உச்சி முதல் பாதம் வரைக்கும் அரிதாரத்தை பூசி வெறும் லாபத்திற்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அங்கு ஒரு வியாபாரியினுடைய நோக்கம் நுகர்வோர் பலனை பெறணுங்கிறது தான். ஒரு தரமானதை பெறணும், பின்பு ஒரு தனி பலனையும் பெறணும் கூடுதலாக. இதுதான் ஒரு வியாபாரியினுடைய நோக்கம். அப்படின்னு பார்த்துட்டா கூட அந்த வியாபாரிகளோட நோக்கம் காணுபவர்களுடைய நலன் வேண்டி இருக்கணுமா இல்லையா? நீங்கள் தீவிரத்தையும் அடிப்படைவாதத்தையும் இன்னும் இந்த எளிதில் மனிதனை உணர்ச்சி வசக்கூடிய இந்த ஜாதி, மதம், மொழி, இனம், பேதம் இன்னும் எத்தனையோ விதங்களை சொல்லி இந்த மனிதனை உணர்ச்சி காடாக்கி ஏதாவது ஒரு ஏழைக்கு உணவு அளிக்குமா? ஒரு ஏழைக்கு ஒரு ஆதரவு தருமா? வராது. இந்த வாதங்கள் என்ன செய்யும்? நமக்குள்ளே இருக்க மனிதாபிமானத்தை கெடுத்துரும். உன்னை படைக்கப்பட்டதனோட நோக்கம் நீ மனிதனாக வாழ்கிறது தான். ஆட்டுக்களம் வந்தன நோக்கம் மனிதமெனும் புனிதம் பெணுவீர் சகத்தீரே. அவ்வளோதான். வேற என்ன? நீ மனிதமாக ஆயிட்டு வா. உடனே போயிட்டு கடவுளை பிடிச்சிக்கிறது, அது ஒரு தத்துவம். கடவுளுங்கிறது நபர் கிடையாது. கடவுள் உள்ளே கடந்து போகிறதுப்பா, போங்க அங்கே ஒரு உண்மை தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். இறைவன் அங்கே வலிமையான ஒன்று இருக்கிறது, எதற்கும் தலமாக இருக்குது, தன்னை எங்கும் இறைத்து விட்டதாக இருக்குது, எதற்கும் இறையானதாக இருக்குது, எதையும் தாண்டி தொழும் இறையாகவும் இருக்கிறது. இறையே இறை. ஆண்டவன் எல்லாத்தையும் ஆண்ட ஒரு வலிமை இருக்கிறது. தெய்வம் எய்து தவம், தவம் எய்துவதனால அங்கு தெய்வ நிலை அடைகிறார்கள். இப்படி சொல்லப்படுது. ஒன்றுமே கிடையாது. நீதான் மூலம், நீதான். அங்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், தயிர் இருக்கட்டும், மோர் இருக்கட்டும், நெய் இருக்கட்டும், வெண்ணெய் இருக்கட்டும், இன்னும் இதில் செய்த எது வேணாலும் இருக்கட்டும், மூலம் பால் தான். முடிஞ்சிருச்சு. இருக்கிறது இப்படி. புரிய வைக்க முடியாத உலகம், புரிந்து கொள்ள தயாராக இல்லாத மனிதர்கள். இங்கே எல்லோரும் ஒரு தன்னிறைவுடைய வாழ்வு வாழணும், நம்மளுடைய இங்கே கடமைகளை செய்யணும். இந்த இயற்கை வீழ்ந்துக்கிட்டு இருக்கு. நேற்றைய தலைமுறையினர் நமக்கு இந்த தேசத்தை இப்படியானதை ஒரு தளத்தை கொடுத்தாங்க. நாளை நம் தேசத்திற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அதன் பேரால் இங்கெல்லாம் ஒரு களமாடினா மட்டும்தான் இந்த அண்ட மண்டலத்தை காக்க முடியும். நான் ஒட்டுமொத்த அண்டத்தையே தான் சொல்கிறேன். ஏதோ ஒரு குறுந்தேசத்தை காத்துட்டு நம்ம ஒரு பெரிய நிறைவான வாழ்வு வாழலாம். இன்றைக்கெல்லாம் இப்படி தான் இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அந்த தேசியத்தை கேட்குறேன், இந்த தேசியத்தை கேட்குறேன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன போய் மொழியை கேட்குறாங்க இவங்க? மனிதனை காத்து வையுங்கள். நாளைக்கு இந்த தளம் வீழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீட்டு எடுத்துகிட்டு உட்காரும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நோயாளியாக இருப்பான். நம்மளோட அடிப்படை கடமை நமக்கு உணர்த்துறது இல்லையா? இந்த இளைய தலைமுறையினர் அவர்கள் இந்த சகத்தை காக்கணுங்கிற நோக்கத்தில் அந்த செயலில் திணிக்கப்பட வேண்டியவர்களை தான் இன்றைக்கி கூத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, உணர்ச்சியை தூண்டிக்கிட்டு இருக்காங்க.
அந்த கனவு தொழிற்சாலை இந்த வண்ணத்திரைங்கிற பேரால் அது நினச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தடையே இல்லை. ஏதோ சாஸ்திரத்துக்கு இருக்கு, அவ்வளோதானான்னு கேட்குறேன். எப்போ ஒரு மலரை வளர்கிறது, தாய் இருக்கிறாள், அவ்வளோதான். அங்கே நான் என்ன வச்சுருக்கணும்? இந்த மழலைகளுக்கு ஆபத்து தருவதையோ அல்லது வேறு அபாயகரமானதையோ வைத்தால் என் பிள்ளையினுடைய வாழ்வு பாதிக்கப்படும், உயிர் பாதிக்கப்படும். அப்படி தானே? அப்போ என்னுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக இங்கே என்ன வச்சுக்கிட்டு இருக்கோம்? கேட்டால் நடக்கிறது தான் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. இன்னத்தை போய் நடக்கிறது காட்டுறாங்க. இங்கே 2 இருக்குது குமரா. இங்கே பால் இருக்குது, நஞ்சு இருக்குது. பால் உயிர் காக்காது, உயிர் வளர்க்க உதவும். ஆனால் நஞ்சு ஆளை கொல்லும். அப்போ நல்லதும் காட்டப்படுகிறது, கெட்டதும் காட்டப்படுகிறது. ஆனால் கெட்டது தப்பாமல் தன் வேலையை செய்யும். இந்த நெல் பயிரை நான் விதைக்கிறதுலேருந்து அதை நான் வீடு சேர்க்கிற வரைக்கும் அங்கே கண்காணித்து முறையாக பாதுகாத்தா தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும். ஆமாம். ஆனால் களை செடிகளுக்கு அவ்வாறு இல்லை, முள் செடிகளுக்கு அவ்வாறு இல்லை. அதை பராமரிப்பவரே இல்லை, நீர் ஊற்றுபவரே இல்லை. அது காற்றை கெடுக்கிறது, மண்ணை கெடுக்கிறது, நீர்வள ஆதாரத்தை கெடுக்கிறது. ஆனால் அதுக்கு அப்படி ஒரு வீரியம், நஞ்சு வீரியம். அப்போ கெட்ட செயல்களுக்கு அது இருக்குது. அதை கண்டு வளர்கின்றவர்கள் எதிர்காலம் என்ன ஆகுது? கேட்டதை தான் பேசுது, கண்டதை தான் செய்யுது. இவ்வளோதான். இந்த உளவியல் ரீதியாகவே இங்கு மனங்கள் முடக்கப்பட்டு கிடக்கின்றன. பொறுப்புணர்வு வேணும். இந்த அண்ட படகு மூழ்கிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். உலகம் வெப்பமடைதல், மனம் வெப்பமடைதல், மண் வெப்பமடைதல், அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அமர முடியவில்லை, தகித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த வெறும் கேளிக்கை வாழ்வு, ஒரு ஆடம்பர அலங்கார இந்த பொய்யான மனிதர்களுடைய பொய்யான தலைவணக்கத்திற்காக இங்கு இந்த உலகம் மேலும் மேலும் கீழான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த களமே 1 2 வந்தால் தான் இந்த அண்டத்தை மீட்க முடியும். தனியாக ஒருத்தர் இந்த தெருவில் ஒருத்தர், அந்த தெருவில் ஒருத்தர், இந்த காக்கரேன் வந்துட்டுருக்காங்க, அதை காக்கரேன் வந்துட்டுருக்காங்க, என்ன பண்ண முடியும்? இங்கே எதையுமே பண்ண முடியாது. இங்கே அண்டமே வேண்டும், அண்ட மண்டலமே வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகன் மூலன்னு சொன்னான். இந்த வையகமே களத்தில் நின்னால் தான் அது சாத்தியம்னு சொல்லு. அதானே உண்மை. சொகுசு பேர் வழிகளாக ஆகிட்டாங்க. அதிர்ஷ்டத்தை நம்புகிறாங்க, ஜோதிடத்தில் ஆழ்ந்து போய் கிடக்குறாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா உட்காந்துக்கிறாங்க. அதாவது மலையிலிருந்து உருட்டி விடப்பட்ட கல் அது சேரும். இப்படி உன் பிறவியும் உருட்டி விடப்பட்டிருக்கு, அதை யாரும் மாற்றிட முடியாது. அப்படி ஏதாவது ஒரு சிறப்பு விதியாக இருந்தாலும் அந்த விதியும் அந்த ஒரு உள் விதிக்குள் வரும். அவ்வளோதான். ஆனால் இருப்பில் இருக்கும். அதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையை கெடுத்துரும். நீ ஒரு வாழ்கிறத கெடுத்துருன்னு சொல்கிறேன். மீண்டெழுந்து வாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே மனிதன் ஆகணும், அதற்கு என்ன பண்ணணும்? இந்த இயற்கை காக்கப்படணும், அதற்கு என்ன பண்ணணும்? ஏன்னா எந்த இறைவாதமும் இங்கு இறையை களத்திற்கு அழைத்து வரப்போவதில்லை, அவ்வளோதான். ஏன்னா அந்த தன்மையே வேறு. அது பேசுகிற பொருளே கிடையாது, அது வெறும் கருத்து பொருள். அது என் நாக்கில் சுவைக்கிற தேனினுடைய சுவை பொருள், இந்த மூக்கு நுகர்கிற ஒரு மல்லிகையின் மனப்பொருள். என் மண்ணை தான் காட்ட முடியும், மண்ணை தாங்கும் அந்த யுக்தியை, சத்தியத்தை, அந்த வெற்றிடத்தை நான் காட்ட முடியாது. என்ன தான் காட்ட முடியும்? என் உள்ளத்தை காட்ட முடியாது, உயிரை காட்ட முடியாது, சொல்லை காட்ட முடியாது, உணர்வுகளை காட்ட முடியாது, என் சித்தத்தை காட்ட முடியாதுன்னு இப்படி இருக்கிற ஒன்று, அவ்வளோதான். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆழ்ந்த அகன்ற நுண்ணினை உரை உணர்வு இறந்த உருவ போற்றி, முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. அந்த சந்தன சாந்திலிரு சுந்தரம் போன்றவன், இந்த தீக்குள் இருக்கும் தகிக்கும் தன்மையன், இந்த பனி மலைக்குள் இருக்கும் இந்த குளிர்ந்திருக்கும் இறையவன், அவ்வளோதான். இதெல்லாம் அப்படி சொல்லப்படுது. அவனாக சொல்ல பஞ்சபூதமாக சொல்லியிருக்காங்க. எந்த விதத்தில் நீங்கள் அவனுக்கு அந்நியமானவன் கிடையாது. எந்த இறையும் தன்னை தொழுன்னு சொன்னது கிடையாது. ஒரு தந்தை தன் பிள்ளையை தொழு என்று சொல்லவே மாட்டான்.
அவனை கட்டாயப்படுத்தவே மாட்டான். ஏன்னா அவன் தன் நன் வாரிசு. அவன் தன்னுடைய புகழ், அது செல்வம், அது எங்கு அது தாயின் திருவடியை தொட அனுமதித்தாலும் அனுமதிக்கும், தந்தையின் திருவடியை தொட அனுமதிக்கவே அனுமதிக்காது. இருந்தாலும் ஒரு கூச்சமாக தான் இருக்கும். தாயுமான தந்தை செய்த லோகம் இது. இங்கே உங்களுக்குள்ளார ஒரு சமாதானத்தையும் ஒரு சமநிலையும் ஒரு சீர்துவத்தையும் தவிர அவர் வேறு எதையுமே எதிர்பார்க்கவில்லை. அதனால தான் எல்லாம் பொதுவில் வைத்தார். மற்றதெல்லாம் நம்ம படைத்தது தான். இந்த பண்ட மாற்று முறையிலே இருந்து நம்ம பாட்டுக்கு நம்ம அந்த மாதிரி நிலைப்பாட்டிலே இருந்திருந்தா என்ன எவ்வாறு இருந்திருக்கும் பாருங்கள். இப்போ அதற்குன்னு நம்ம சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம். தொழுவதற்கு நிறைய இறை ரூபங்கள், நம்ம கையாளுவதற்கு நிறைய செல்வங்கள். இதெல்லாம் இந்த செல்வங்களை எதற்கு வந்தது? பல செல்வந்தர்களை உருவாக்குவதற்கும் அந்த செல்வத்திற்கு இந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்கும். நெல்லுக்காக போராடுறான், காசுக்கு தான் போராடுறான். உணவுக்காக போராடுறான், காசுக்கு தான் போராடுறான். இதெல்லாம் இங்கு செயல் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் சிந்திக்கிற அடிப்படை அறிவுகள் இந்த மனித மண்டலத்திற்கு இல்லை, மனித குலத்திற்கு இல்லை. ஏன்னா அவனோட அன்றாட வாழ்வியலே பெரும் சுமையாக இருக்குது. அன்றாட வாழ்க்கை ஓட்டுறதே பெரும் சுமையாக இருக்குது. அப்படியே நாளாக அது இறுக்கிக்கிட்டே தான் இருக்குது. அவனுடைய அழுத்தம் அதன்பால் அவன் மன இறுக்கமும் மன சோர்வும் அடைகிறது மட்டும்தான் இருக்குது. ஒரு அரை வாழ்வே சோகத்திலேயே தான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளை கடந்தவன், ஏற்றத்தாழ்வுகளை அங்கு வென்றவன், அதனாலே சமநிலைப்படுத்தினவன் தான் அரசன். தன்னை இந்த சகத்திற்காக்கி இருப்பான். அவ்வளோதான். அவன் தான் தன்னிலையில் துன்பத்தில் தான் இருப்பான். இருந்தாலும் தன்னை இந்த சகத்திற்காக்கி இருப்பான். அவ்வளோதான் குமரா. இந்த ராஜ மாயை விட்டொலி அது வேணாம். அது ஒரு முந்தினதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. சில புகழ் உரைகளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. சில தலை வணக்கங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் இருக்குது. அங்கீகாரம் இல்லைன்னா ஒரு நீர்த்த நிலைக்கு போயிடுது. இதெல்லாம் வேணாம். அதான் உடலையும் தள்ளி வைன்னு சொன்னான். ஆமாம், இதுவும் ஒன்றும் வரைக்கும் பிரகாசமாக இருந்த இலை தான் ஒன்றும் தூக்கி எறியப்படுமா, அவ்வளோதான். சரி, முன்னாடி அது போற்றப்பட்டது, தலையில் தூக்கப்பட்டதுங்கிறதுக்காக உண்ட பின் அது சுமக்கப்படுவதில்லை, தூக்கி எறியப்படுகிறது. அப்படி தூக்கி எறியப்படுற பொருள் தான் அது. இங்கே நம்ம காத்து வைத்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது. அது ஒன்று தீர்மானிச்சிருக்கு. இந்த புவியினுடைய ஒட்டுமொத்த கணக்குகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்ட மாய புதினங்கள் என காணுங்கள். அவரவர் அந்தந்த கணத்தில் அந்தந்த களத்தில் அந்தந்த கர்மத்திற்குரிய ஏட்டினை படிக்கிறார்கள், அதன் பேரால் புரிகிறார்கள். அவ்வளோதான். இதில் வேறு என்ன இருக்குது? இதனுடைய ரிஷி மூலம் ஸ்திரி மூலம் சக மூலத்தை போய் பார்த்தீங்கன்னா கிடுகிடுத்து போவீர்கள். அவ்வளோதான். நீ உண்ணுவது மலம் என தெரியும் உனக்கு. சத்தியம் சொல்கிறேன். அவ்வளோ கேவலம் இருக்குது இந்த உலகத்தில். விழி மூடி விழி திறப்பதற்குள்ள வெறும் உணவு இல்லாமல் வாழ்வில் நீராதாரம் இல்லாமல் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் யார் கேட்பார்? இதெல்லாம் நடக்குதுங்க. நம்ம என்ன சொல்கிறது, விரயமாக்குவது இருந்தால் போதும். இந்த உலகத்தினுடைய ஒரு சில சதவீதத்திற்கு நம்ம செய்திட முடியும். ஆனால் அதெல்லாம் இந்த உலகம் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படியே மேலானதை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு கோமாளியான வாழ்வே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன கேலிக்கு தான் வாழ்வான்னு கேட்குறேன். ஆனால் இன்றைக்கி அந்த மனிதர்கள் தான் பிரதானப்படுத்தப்படுறாங்க. அங்கே ஒரு உழைக்கும் விவசாயி போற்றப்படுவதில்லை, ஆனால் அவர்களுக்காக பேசுகிறவங்க போற்றப்படுறாங்க. இங்கே வியர்வையிலையும் ரத்தத்துலேயும் துன்பத்துலேயும் வெயிலையும் மழையிலையும் பாடுபட்டுருக்க அவங்க பேசப்படுறதில்ல. ஏன்னா இந்த உலகத்துக்கு அதெல்லாம் பிடிக்கிறதில்ல. கவர்ச்சி பிடிக்கும், கூத்து பிடிக்கும். இதுக்கு அடிமைப்பட்ட அந்த உலகமாக இருக்குது. ஏதோ வாழும் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு கடைசி காலத்தில் விதிர்த்து இந்த உடல் ஒத்துழைக்காத போது தன் குடும்பத்தாரால் தூக்கி ஒரு குப்பையில் போட்டுட்டு அதன் பெயராலே நினச்சி வருந்தி வீழ்வதற்காகவே படைக்கப்பட்டதாக ஆயிடுச்சு பாருங்களேன். இன்றைக்கி உண்மையா இல்லையா? சத்தியம் சொல்கிறேன்.
நீ 100% நிராசையில், நிர்லயத்தில், நிர்மோகத்தில் இருக்க வேண்டியவன். இந்த கணத்தில் மட்டும் இன்பத்தோடு வாழ இருப்பவன், பேர் இன்பத்தோடு வாழ இருப்பவன். இந்த உடலை கொண்டு இந்த உலகத்தை தூக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உயிர் பொருள் தான் மூலப்பொருள். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அனைத்தையும் தூய்க்கும். ஆதார பொருள் உயிர். இதை விட்டுட்டா இதற்கு வேண்டிய மூலப்பொருள், வண்டிக்கு தேவையான மூலப்பொருள்கள், அது சார்ந்தது, அதை கருதுனது, அது ஏற்படுத்தின மனமாயைகள் தான் பிரதானம்னு போய் விழுந்து கொண்டிருப்பவர்களிடத்தில் என்ன சொல்வது குமாரா? ஒன்றும் கூறுவதற்கில்லை. அத்தியம் தெரிந்தவன் சத்தியம் பேசுபவன் ராஜன். அவ்வளோதான். அவனுக்கு ஒரு எல்லை தெரியும். அவனுக்குள்ள ஒரு சத்தியம் ஒன்று இருக்குது. அது இங்கே யதார்த்த தர்மத்திற்கும் ராஜ தர்மத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமாம், அது புரியாதது தான் சொல்கிறேன். இப்படி நடராஜன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆகாசத்தில் மறைமுகமாக ஆடிக்கொண்டிருக்கிறான். ரகசியமாக, சிதம்பர ரகசியமாகிற மாதிரி அந்த ராஜ நிலையங்கள் அது தன்னை ரகசியத்தினால் போர்த்தே இருக்கும். அவ்வளோதான். அவன் ராஜா, நம்ம அடிமை தான், மற்ற கிடையாது. ஒரு முதலாளி, நம்மெல்லாம் தொழிலாளி, மற்ற கிடையாது. ஏன் இந்த சக ஜீவன்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும்னா, நம்ம வேண்டி இங்கே வரல, யாருமே வேண்டி வரல, இதை கேட்டிருக்கவும் மாட்டாங்க. அவங்க இதெல்லாம் மொத்தமாக கடந்து வரணும் பண்ணால் இந்த பிறவி அவன் கேட்டுற மாட்டான். எதிர்ச்சியாக விளைஞ்சிட்டான். ஆனால் இதெல்லாம் அவரவர் நோக்கம் இல்லை. அங்கே மேலான இங்கே ஒன்று வருவித்திருக்கிறதுல அந்த மூலத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அதனுடைய படைப்புகளாக இருக்குது. படைப்புகளின் பேரால் படைத்தவன் அறியப்படுகிறான். அப்போ படைப்புகளை நம்ம கௌரவப்படுத்தும் போது படைத்தவன் பெருமைப்படுகிறான். அவ்வளோதானே. இங்கே யாரை நான் வெறுக்கிறதுக்கு எனக்கு அங்கீகாரம் இருக்குது. நான் யார்? நான் ஊத்தை சடலம் முப்பிட்ட பாண்டம் பிடித்தால் பிடி சாம்பலுக்காக காயமே இது பொய்யடா, வெறும் காட்டடைத்த பொய்யடா, முடிசார்ந்த மன்னரும் முடியில் ஒரு நொடியில் பிடிசாம்பல் அவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கு காட்டு கதவடைத்தால் 4 நாளிகையில் நாட்டம் பிடித்து தேகமடா. இது இடுகாட்டு இடுபொருள், சுடுகாட்டு சுடுபொருள், சரி இருக்கும் சரீரம், உதிரை இருக்கும் உதிரக்காடு, நாற்ற கூடை. இந்த நரன் தேகத்திற்கு என்னடா நல்ல முகவரி இருக்குது. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் கவர்ச்சி, ஈர்ப்பு, கிளர்ச்சி, உணர்ச்சி எல்லாம் அது இல்லை. அது உயிரினுடைய விளைவுகளாக இருக்குது. அதெல்லாம் இந்த விளைவுகளோடு வாழ்ந்துட்டு மூலத்துக்கு போக மாட்டேங்கிறான். சாவு போகும்போது சங்கரான்னு அவனை போனான். அவன் கட்ட செருப்புலேயே அடித்து விரட்டி விடுறான். போடா. எல்லாம் நல்ல பயணத்தில் இருக்கும் பொழுது, நல்ல உடல் மன தகுதியோடு இருக்கும்போது ஒரு இறையை உணருங்கள். உங்களுக்குள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு இறை வைத்திருக்கான். மாதா பிதா தெய்வம்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க. தாயனை வைத்தான். அங்கேயே நீ முடித்துட்டேன்னா நீ வெளியே தெய்வத்தை தொழ வேண்டியதில்லை. தாயின் திருவடியோடு அவனுடைய இறை வழிபாடு முடிந்தது. தந்தை சொல்லலாம் மந்திரம். உன் நலனை தவிர வேறு என்ன சொல்லிட போகிறான்? குருதான் நீ தொழும் தெய்வம். அதனால் குருவும் திருவும் வேறு இல்லை. இப்போ தெய்வம்னு ஒன்று சொல்லியிருக்காங்களே, மாதா பிதா குரு தெய்வம். அந்த வரிசையில் ஒருத்தர் வர்றாரு, சம்மந்தமே இல்லாமல் தெய்வம்னு. ஏன் அவரை தெய்வம்னு வச்சுருக்காங்க? மாதா பிதா குரு ஆண்டவன் வச்சுருக்க வேண்டியதானே, கடவுள்னு வச்சுருக்க வேண்டியதானே. இதெல்லாம் தெய்வம். எய்து தவம், தவத்தினால் எய்துவது. அந்த தெய்வத்தை நீ உனக்குள்ளர அறிகிறது. தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அவ்வளோதான். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும், நன்று கண்டீர்க்கு நம சிவாயப்படும், தின்று கண்டீர்க்கு தித்தித்தவாறு. இறையை உன் சித்தத்தால் சிந்தித்து தான் தித்திக்க முடியும், உண்ண முடியும். இங்கே பேசுகிறதுனால அதனால் இதனால் எதனாலும் விளையாது. நீ அவனுக்கு கொடி பிடித்தாலும், அவனுக்கு ஒரு உயர்வான வாசகத்தை சொன்னாலும், அவன் நீ சத்தியத்தில் இல்லாதவரை உன்னை ஏற்றுக்கொள்வதில்லை. அதான் முறை வகுத்துட்டு போனாங்க. அங்கு சத்து சித்து ஆனந்தம்னு சொன்ன மாதிரி தான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொன்னாங்க. சத்தியமனுடைய முதல் பாடமாக இருக்குது. அதாவதுப்பா, கடைபிடி நிலையில் ஒரு இறை, அது சத்தியம்னா கடைபிடிக்கிறது. கும்பிடுற கடவுள் வேறு, இரு கரம் கொண்டு பிடிக்கிறதுங்கிறது வேறு.
இது சித்தத்தில் கடைபிடிக்கிற நிலையில் இருக்கிறது. சத்தியத்தை நினைக்கிறது, சத்தியத்தை சுவாசிக்கிறது, சத்தியத்தின் பால் நிற்க தொடர் முயற்சியில் இருக்கிறது. நம்ம சத்தியம் கிடையாது, அவ்வளோதான். அதனை நோக்கின பயணத்தில் இருக்கிறோம். படிக்கிறதுக்கு சேர்த்து விட்ருக்காங்க, சேர்த்து விட்டோன்னே அதில் படிச்சிடல, அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார். இப்படி இந்த முயற்சியில் இருக்கிறது. இதுதான் சத்தியம் திறந்தால் தான் சிவம் சேர முடியும். சிவம்னா கடவுள் பேர் கிடையாது, செம்மை. இங்கே அணு தொடங்கி அண்ட பேர், அண்டம் தாண்டி கோடி 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 கோள்களுக்கு மத்தியில் ஒரு சீர்தன்மை இருக்குல்ல, அந்த ஒரு சீரடி சீர்பதம் இருக்குல்ல, அதுதான் நீ அறிய போகிறது. அந்த சமநிலை தான், அதான் சமாதி. ஆதி ஆதி சமநிலை அடையிறது தான் சமாதி. அதுக்கு அடுத்தது நீ உனக்குள்ள அதன் பேரில் ஒரு ஆனந்தத்தை அடையிறது தான் சுந்தரம். சத் சித் ஆனந்த நிலை தான் அங்கு சத்தியம் சிவம் சுந்தர நிலைன்னு சொல்லப்படுது. இது ஒரு தத்துவம் குமரா. இது நீ பாட்டுக்கு நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் இதோடையே முடிச்சிடாத. ரூபங்கள் இந்த இந்த நிலைப்பாட்டிலே நிறுத்திடாத. அதெல்லாம் இல்லை. அது காரில் மறைந்திரு கரும் சிற்பம். கருத முடியாதது, சொல்ல முடியாதது, காண முடியாதது, உணர முடியாதது, இன்னும் என்னென்ன முடியாதோ அதெல்லாம் ஆனது தான். இல்லை இல்லை நின்ற ஒன்றை இல்லை என்னலாகும். இல்லை அல்ல என்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றது எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதிங்கில்லையே. அப்படி இருக்கிறது. அது இல்லை. தேன் தான் இருக்கும், சுவை உணர்வு. தேன் சுவை உண்ணும் பொழுது உணர்வு, அவ்வளோதான். நமசிவாய்ப்பழம் தின்று கண்டிற்கு தித்தித்தவாறு. அதை கையிலே வச்சுட்டு இந்த பாலை வச்சுட்டு இதுதான் நெய்யாகுதுங்கிற வரலாறு தெரியாதவன்ட்டு என்னத்தை போய் பேசுறது? முயற்சி செய். முயற்சி செய்கிறதுனா என்ன? நீ சக ஜீவனாக பார், அவ்வளோதான். அவர்களுக்கான பொது நலத்தில் நில்லு. ஜாதி மதம் மொழி இன்னும் பேதனை நம்ம போய் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசிக்கிட்டு இன்றைக்கி இந்த உலகம் எங்கே போய்கிட்டு இருக்கு? இந்த அண்ட மண்டலமே மூழ்கிட்டு இருக்கு. இன்னும் போய் அதையே பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய கடமைகள் இங்கே இருக்குது, அவ்வளோதான். இந்த வேதங்கள் மனிதனை மனிதனாக்குவதற்கு தான் வந்தது. தன்னுடைய இந்த மண்ணினுடைய கடமைகளை காக்க தான் வந்தது. வேறு எதற்கு வந்தது? இது என்ன ஆகும்? நம்ம கண்ணு முன்னாடி இந்த அண்ட மண்டலத்தை, இந்த நம்ம உணவு நஞ்சை உணவானது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே நம்ம இன்னும் அடுத்த கட்ட வேலைகளை எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம். சிற்றின்ப பிரியர்களாக ஆகிவிட்டனர் குமரா. இச்சைகளுக்கு, கொச்சைகளுக்கு, லஜ்ஜைகளுக்கு, சிறுமைகளுக்கு ஆட்பட்டது இந்த மனித மனம். ஏன்னா இது தூண்டல் வினை குமரா. தூண்ட தூண்ட அது அப்படி ஒன்றை உருவகப்படுத்தி வளர்த்து கொள்ளும். ஒரு தீயதை காட்டும். அது என்ன பண்ணும்? விதைக்கும். ஏன்னா உனக்குள்ளே அங்கே ஒருத்தர் இருக்கார், பிரதி எடுத்துக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு கணத்திற்கு 8000 பிரதிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதயம். ஏன்னா அவ்வளோ பெரிய நீ கண்ட இந்த அண்ட மண்டலம், சித்தாகாச மண்டலம்லாம் பெருசு கிடையாது. நீ தான் பெருசு, உன் மனசு தான் பெருசு. இதெல்லாம் சேர சேர என்ன ஆகும்? அப்போ இதை திட்டமிட்டே ஒருத்தவங்க செய்கிறாங்க. அதன் பெயரால் செல்வத்தை சேர்த்து, அதன் பெயரால் உயர்வு நிலை எடுத்து, அதன் பெயரால் கோலுச்சுகின்ற கோமாளிகள் இருக்கும்போது இந்த மனித மாண்பை காத்துறன்னு சொல்பவன் மூடன் குமார். அதனால தான் குமரநாத் என் குருநாதன் சொன்னான், இங்கே போய் நியாயம் பேசிடாத, நியாயம் சொல்லிடாத. ஏன்னா அது கூட அவங்களுக்கு வெறுப்பாக தோன்றலாம். ஆனால் நீ நியாயத்தை கடைப்பிடிக்க தவறிடாத. உனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான். இங்கே நீ யாரையுமே சரி செய்ய முடியாது. அது குணம், அது அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு. அதை நீ திணிக்கவும் முடியாது, அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. ஏன்னா அது சர்வ சுதந்திர ஜீவன். அதற்கு அது அழிக்கப்படணும். அதுவே தான் அதை மாற்றிக்கணும். அதான் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னதுங்கிறது நம்ம உணரணும். அதுதான் குருமண்டலம். அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர். அன்புற்று இன்புற்று இட்டதோடு அடங்கி நம்ம ஒரு ஏகாந்த வாழ்வு வாழணும். என்ன ஆசை தான், ஆசையற்று குறைந்தபட்ச நான் இந்த நிராசைக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நீ செயல்பட்டால் கூட உன்னுடைய இந்த ஆசையினுடைய அபரிமிதமான அழுத்தங்கள் குறைந்து விடும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இந்த உடலை வைத்து அது ஒரு கணக்கு போட்டிருக்கு. இது குப்பைன்னு சொல்ல.
இந்த நேரம் அது அது மினுக்குவதும் ஒளிர்வதும் ஈர்ப்பதும் ஈர்ப்புக்கு உள்ளாகிறதும் எல்லாத்திற்கும் காரணமாக இருக்கிற அங்கே மூல ஜீவன் என ஒரு பொருள் இருக்கிறதப்பா. அதுதான் பிரதானப்பா. இதன் பெயரால் நீங்கள் விரயமாயிராமல் இந்த பொறிகள் புலனாதிகள் இந்திரியாதிகளின் பெயரால் ஜகந்தனில் விழுந்து விடாது நீங்கள் சற்று உள்வாங்குங்கள், தனித்து கொள்ளுங்கள், தனிந்து கொள்ளுங்கள், தனித்திருங்கள், வாழும் வரைக்கும் பணி செய்திருங்கள். அவ்வளோதான். பணிவதை பணி என பணித்தனி நீ எனக்கு தொண்டு செய்திரிய பரமானந்த வெள்ளம். நீ உள்ளபடியே உன் உயிரினும் இறைக்கு நீ ஒரு தொண்டு செய்யணும்னு நினச்சின்னா நடமாடும் கோயில் நரன் உருவில் சக ஜீவ உருவில் இங்கு இருக்க நான் எங்கு தொழப் போகிறேன்? அந்த நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றிய முனமுனன்று பேசும் மந்திரம் ஏதடா? நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவையே அறியுமா? அறியுமா? பாத்திரம் சுவைச்சிட்டா நீ எப்படி சாப்பிடுவ? நீ பாத்திரம்னு சொல்கிறாங்க, நீ கண்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கனவுன்னு சொல்கிறாங்க. இக்கணத்திற்கு முன்னாடி வரைக்கும் நீ உண்டது கொண்டது தூய்த்தது போகம் செய்தது அனைத்தும் கடந்து போனதே. நினைத்தாலும் உதவாது. அந்த மரண அவஸ்தையில் இதுவரைக்கும் நீ கடந்து வந்த அனைத்துமே இங்கு விலகிச் செல்லும். மறந்து விடாதே. அரிதறித மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படியெல்லாம் நம்மளோட சகோதரங்கள் எல்லா தேசத்துலையும் இருக்க. அவர்களுக்கான ஒரு குறைந்தபட்ச வாழ்வை வழங்குவதை சிந்திப்போம். சிந்தனைக்கு முன்னாடி ஒன்றல்ல, சிந்திங்க, எண்ணுங்க. என்ன நடக்கும், என்ன வேண்டுமானாலும் நடக்கும். எண்ணிக்கொண்டே நடக்க வேண்டும், நடக்கும். ஏன்னா நீ அதுதான், நீ இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்க. நீ அழியும் பாலோடு உன் வரலாறு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அதில் முயற்சி செய்ய அழியாத நெய் எடுத்து வை. யுகம் கடந்து இருக்கும் நெய் இருக்கத்தான் செய்கிறது குமரா. அப்படியே உன்னை அங்கே அதை பாலாகவே ஆக்கி வச்சு உன் வாழ்க்கையும் பாலாக ஆக்கிடுறாங்க. இல்லை, நீ உன்னதமானவன், அதி அற்புதமானவன். இந்த களம் எப்படி கோடி கோடி மனிதர்களை செய்து விட்டதோ இந்த கணம் உன்னுடைய தேவைக்காக அழைத்து வந்திருக்கு. அவ்வளோதான். நீ கடமையை செய்யலையா இப்படியே அழைச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே தான் இருக்கு. எல்லாத்தையும் பேதத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பேதாதி பேதம் இங்கே எல்லா பேதங்களையும் செய்துவிட்டு தனக்குள் பேதமில்லாத அந்த ஒன்றை சேரதான் நம்ம வந்திருக்கணும். அதை ஜகத்திடம் சக ஜீவனிடத்தில் கண்டு நம்ம ஒரு ராஜ வாழ்வு வாழ்வோம். உண்மையான ராஜன் மண்ணில் யாருன்னு கேட்டு நமக்கு மேலானவன் ஒருவன் இருக்கிறான். கண்டு கொண்டே இருக்கிறான். என்னுடைய ஒவ்வொரு கணத்தையும் அளக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வாழ்வு வாழ்பவர்கள் தான் நிஜமாலுமே அரசர்கள் குமாரா. சிவமங்கலம்.